நிறைய பேர் இங்க தமிழ்நாட்டுல இருந்து 10th 12th பாஸ் பண்ணிடுறாங்க. அது எப்படி குறைக்கிறது? இங்கேயே அவனை 5வதுலயே அவனை வந்து ஒரு 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 தடைக்கல்ல போட்டு நீ 5வதே ஃபெயிலு, நீ 5வது ஃபெயில என்ன பண்ணுவான்? உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஓகே நீ வந்து குலத்தொழிலே பண்ணு, இல்ல வந்து நான் டிரைவரா இருக்கேன், சரி மெக்கானிக் என்கிட்ட வந்து மெக்கானிக்கா வந்து சேர்ந்துக்கோ. அதையும் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். வொகேஷனல் ஸ்டடிஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமான ஏஜ்லயே அதை கொண்டு வருது. அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ரொம்ப தவறு. அது வந்து ஒரு பிரைமரி ட்ராக்கா கொண்டு வர முடியாது. நீங்க பிரைமரி ட்ராக்கா வந்து ஹையர் எஜுகேஷன் தான் கொண்டு வர முடியும், கொண்டு வரணும். சைட்ல அது வந்து நீங்க ஃபெயில் ஆயிட்டான், அதனால அவனை வொகேஷன் ட்ராக்ல போட்டு அவனை வந்து ஒரு ஸ்கில்டு லேபரா மாத்திட்டேன். ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் இந்த பணக்காரங்களுக்கு எல்லாம் வந்து லேபர் வேலை பண்றதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு இளைஞர்களுக்கு நல்ல விஷயமே கிடையாது. நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் நம்ம வந்து நாலேஜ் ஓரியன்டா, இன்டெலெக்சுவலா, ஒயிட் காலர் ஜாப்ஸா அடுத்த லெவலுக்கு போகணும். ஏன்னா இந்த லேபர் ஓரியன்ட் வேலை எல்லாம் இப்போ ரோபோ எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, ஏஐ வந்துகிட்டு இருக்கு, ரோபோ வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும், ஆட்டோமேட் பண்ணி விட்டுரும். இது வேலைலாம் போயிடும்.